வாசலில் 1 2 வீதி இல்லைங்கய்யா. அது போக குழி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது மும்முனா 9 அதாவது 3x3ங்கய்யா, 9 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு குழி கணக்குன்னு இருக்குங்கய்யா. அதில் யானை மனை, கழுத மனை, கருட மனை, நம்ம கடைசியாக கூட அதை பேசியிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்குங்கய்யா. இது வந்து ஆதி காலத்தில் கோயில்களுக்கு பார்த்தது ஆயாதி பொருத்தம்னு அதுக்கு பேர். இதைகளை மீறி செய்யும் பொழுது கடுமையாக பாதிக்குது. வாசலில் நிறையா இருக்குங்கய்யா. இல்லை வீட்டுக்கு நடுவில் இந்த ஸ்பைரல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுன்றாங்களா, அது உண்மையா? பொதுவாக சுழல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுங்கய்யா வீட்டில். பொதுவாக வீட்டில் அலுவலகத்தில் எதிலையுமேவா இல்லை வீட்டில்? பொதுவாக சுழல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுங்க. எங்கே அலுவலகம் வீடு மேக்சிமம் வைக்கக்கூடாதுங்க. படி வந்து பிரதர்சனமாக இருக்கணும், அப்பிரதர்சனமாக இருக்கக்கூடாது. பிரதர்சனம்னா வலது பக்கம் சுற்றி ஏறுறது, அப்பிரதர்சனம்னா இப்படி இடது பக்கம் சுற்றி ஏறுறது. இது மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடாது, மனைகள் அமையக்கூடாது. அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்துடும். படிக்கட்டு உடஞ்சாலே பிரச்சனைங்க ஐயா. ஒரு நம்ம ஓயமாரில் ஒரு இடம் போய் பார்க்க போயிருந்தோம். ஸ்டெப்ஸ் பூரா டேமேஜ். அவர் ஒரு பிரபல இயக்குனருடைய வீடுங்க ஐயா. அவருடைய ஒரு பிரபல இயக்குனர், அவருடைய வீடு. நம்ம விஜய் ஐயா வச்சு கூட படம் எடுத்திருக்காரு, படம் இயக்கம் பண்ணியிருக்காரு. சரி. அவர் பூரா ஸ்டீல் பிளேட்டுங்க ஐயா. இப்போ இங்கேருந்து பூரா ஸ்டீல் பிளேட்டுங்க ஐயா. இதனால தான் அது படிக்கட்டு உடஞ்சிருக்கு. தொழில் இல்லாமல் இருக்காங்களான்னு, யாருக்கா ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டீல் பிளேட் ஆச்சுன்னா பிரபல இயக்குனர் வீடுங்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஐயா வச்சு அந்த படம் எடுத்தார். ஒரு 10 வருஷத்துல வந்த படம். ஆமாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டு. இப்போ தொழில் இல்லாமல் இருக்கா. ஆமாம், தொழில் இல்லாமல். அதுக்கப்புறம் அவன் படம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் காம்பவுண்ட் உடஞ்சா அதை வச்சு சொல்லலாங்க ஐயா. அந்த வீட்டோட எந்த மூளை கிராஸ் இருக்கோ அதை வச்சு பலன்னு சொல்லலாங்க ஐயா. அந்த வீட்டோட மனையோட டிராயிங் வச்சு இவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க ஐயா. இந்த மனையுடைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க பேர் என்ன, எந்த நபர்களால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஐயா. ஜாதக கட்டம், வாஸ்து எல்லாம் ஒன்றா வேலை செய்யும். ஆதார் கார்டு முதற்கொண்டு, செல்ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே வேலை செய்யும்.